ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன ரெசிபி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபியை வந்து யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோனி தான் பண்ணுறா. அவளே சொன்னால் நானே நீ காலைல சாப்பாடு பண்ணுறேன்னு அப்படின்னு கேட்டால் சரி ஓகே பண்ணு அப்படின்னு நான் பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுக்க அவளே செஞ்சிட்டா, சூப்பராக செஞ்சா. இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து ஒரு ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா மாவை விரவிட்டு அப்புறம் வந்து தண்ணி தெளித்து நல்லா இந்த அளவுக்கு விரவி வச்சுக்கோங்க. மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மோனி காட்டுறால இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பால் வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து என்னென்னா எங்கள் ஊரில் வந்து நாங்கள் பால் கொழுக்கட்டை தான் சொல்லுவோம். நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பால் ஊற்றிலாம் செய்ய மாட்டோம். வெல்லம் கருப்பட்டி இது போட்டு தான் செய்வோம். நான் நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அவங்களாம் பால் ஊற்றி தான் செய்வாங்க. எங்கள் ஊர்லனா நாங்கள் மேக்ஸிமம் இப்படி தான் செய்வோம். பால் ஊற்றி யாரும் செஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி வந்து நான் கருப்பட்டி போட்டு செய்ய போகிறேன். இப்போ கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லலாம் பேக்கிங் வந்து இப்படி தான் கொடுக்காங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்வீட் கடையிலலாம் இப்படி தான் பேக் பண்ணி வரும். ஸ்வீட்டெல்லாம் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் வந்தாங்கன்னா இதில் தான் ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க, இந்த பெட்டியில் தான். மோனி வந்து இந்த பெட்டி அழகாக இருக்குது, நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு இருந்தால் அதை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தால், அந்த ரசித்து அந்த பெட்டியை பார்த்துட்டே இருந்தால் அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சிரட்டை கருப்பட்டி எடுத்துருக்கேன். அது மூழ்கிற அளவு தண்ணியை எடுத்து நம்ம வந்து பாகு வச்சு ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம். பாகு பதம்லாம் தேவையில்லை, அந்த கருப்பட்டியில் இருக்கிற தூசி எல்லாம் போகிறதுக்காக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மோனி எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கா. உருட்டுன்னு கையில் கொடுத்தா அழகாக தட்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கா உருட்டி. பார்க்கவே அழகாக இருந்தது. நான்லாம் சும்மா ஏனதோனன்னு தான் உருட்டி வைப்பேன், இந்த மாதிரிலாம் அடுக்கி வைக்க மாட்டேன். இப்போ வந்துட்டு இட்லி கொப்பரையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். சூடானாலும் நம்ம அந்த கொழுக்கட்டையெல்லாம் இட்லி தட்டில் எடுத்து வச்சு அப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் கொழுக்கட்டை கொஞ்சம் நல்லாவே வேகட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு, இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பாகு வந்து இறுத்து வச்சுருக்கோம்ல கரைச்சி, அந்த இறுத்து வச்ச கருப்பட்டி பாகில் நம்ம வந்து கொழுக்கட்டையை போட்டு நல்லா வேக வைக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வேக வச்சு நம்ம பாகில் போடுதோம். இதே நீங்கள் வேக வைக்காமையும் பாகில் போடலாம். அப்படியே உருட்டிட்டு பச்சை மாவையும் நம்ம பாகில் போட்டு பண்ணலாம். ஆனால் அந்த பாகில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து ஒட்டிக்கிடும். அதனால தான் வேக வச்சு போடுறது. இப்போ வேக வச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. கொழுக்கட்டை வந்து நல்லா பாகோடு சேர்ந்து வேகட்டும். இப்போ வந்து நம்ம திக்னஸ்க்காக கொஞ்சம் பச்சரிசி மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்ல கொழுக்கட்டை வந்து திக்காக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த கூழ் வந்து பார்த்திங்கன்னா இது கூழ் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அரிசி மாவு கரைச்சி ஊற்றும் போது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்க்காக மைதா கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரியே வேண்டாம். நம்ம நார்மலாக அந்த கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ண பச்சரிசியவே கரைச்சி ஊற்றினா நல்லா திக்காயிரும். இப்போ வந்து பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மாவு வேறு ஊற்றிருக்கோமா, நல்லா திக்காயிட்டு வருது. இப்போ நம்ம இறக்கும் போகும்போது கொஞ்சம் தேங்காய் பூ திருவி போட்டு இறக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இதில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு சுக்கு பொடி ஏலக்காய்லாம் சேர்ப்பாங்க. ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி சேர்ப்பாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம கூழ் கொழுக்கட்டை, அதாவது எங்கள் ஊர் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதாவது நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வந்து மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் இதெல்லாம் சேர்த்து கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சீனி வந்து இதுக்கு அவ்வளோவா எடுக்காது, இந்த மாதிரி வெல்லம் தான் எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.